டெக்னாலஜி. நான் இந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, ஒரு புக்கிங்கை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்லித்தர போகிறேன். புக்கிங் வந்து இப்போ புக்கிங்லாம் எப்போ கேன்சல் ஆகும், புக்கிங் எப்பப்பெல்லாம் கேன்சல் ஆகுன்ற ஒரு ஸ்டேட்டஸ் சொல்கிறேன். புக்கிங் போட்ட உடனே அடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார கேன்சல் ஆகலாம், வண்டி அசைன் பண்ணாததுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் வந்து வண்டி அசைன் பண்ணியிருப்போம், அசைன் பண்ணதுக்கு அப்புறமா கூட நம்மளுக்கு வந்து கஸ்டமர் கால் பண்ணி ட்ரிப்பை கேன்சல் பண்ண சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சமயம் எப்படின்னா, புக்கிங் போட்டிருப்பாங்க, வண்டியும் அசைன் பண்ணியிருப்போம், வண்டியும் வந்து கஸ்டமர் பிளேஸ் போயிட்டு அவர் ஓப்பனிங்கும் கொடுத்துருப்பாரு. கஸ்டமர் இன்னொரு 2 மினிட் கால் பண்ணி கேட்டிருப்பாரு, இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் வரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆஃபீஸுக்கு கால் பண்ணி என்னுடைய ஸ்டார்டிங் டைமும் ஸ்டார்டிங் கிலோமீட்டரும் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா கூட புக்கிங் கேன்சல் ஆகும். ஸோ அதெல்லாம் எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்க, சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு புக்கிங் ட்ரான்சாக்ஷன் போயிட்டு புக்கிங் பேஜை ஓப்பன் பண்ணிங்க. இப்போ பாருங்கள், இப்போ நாம் புக்கிங் போட்ட உடனே நெக்ஸ்ட்டு 12 hours ஒரு சில இடத்துல வந்து அசைனிங் பேஜ் வந்து புக்கிங் கம்மியாக இருந்துச்சுன்னாக்கா, புக்கிங் அதிகமாக வர இடத்துல லாஸ்ட்டு 2 hours இருக்கும். புக்கிங் கம்மியாக வர இடத்துல 100 புக்கிங் கீழே உள்ள இடத்துல எல்லாமே லாஸ்ட்டு 12 hours இருக்கும். இப்போ நம்ம புக்கிங் போட்டோடனே லாஸ்ட்டு 12 hours இருந்துச்சுனாக்கா, அடுத்த 12 hours இருந்துச்சுனாக்கா அது வந்து அசைனிங் பேஜ்லேயே இருக்கும், இல்லைன்னா அட்வான்ஸ் புக்கிங்கில் இருக்கும். ஒரு புக்கிங்கை அசைன் பண்ண உடனே அது ஓப்பனிங் பேஜுக்கு போய்டும், ஒரு ஓப்பனிங் கொடுத்த உடனே க்ளோசிங் பேஜுக்கு போய்டும். இப்போ உள்ள சினாரியோ என்னென்னா, ஒரு புக்கிங் போடுறோம், புக்கிங் போட்டாச்சு, புக்கிங் போட்ட உடனே இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து 157 196 புக்கிங் ஐடி பாலு, இந்த நம்பரு ஆரப்பாலுன்ட்டு மாட்டுத்தாவணி வண்டி கேட்டவர். இப்போ இவர் வந்து ஆஃபீஸுக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறாருனாக்கா, நான் வந்து புக்கிங் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். புக்கிங் கேன்சல் பண்ணுறன்ற சொன்ன உடனே புக்கிங் ஐடி கேட்குவோம், அப்படி இல்லைனாக்கா நேம் கேட்குவோம். நேம் கேட்டு எங்கேருந்து எங்கே புக் பண்ணீங்கன்றதை வச்சு அதை வச்சு கண்டுபிடிப்போம். அதையும் தாண்டி இதில் தெரியல அப்படின்னாக்கா, நீங்கள் க்ளோசிங் பேஜில் போனாக்கா இந்த கஸ்டமர் நம்பரில் இங்கே என்ட்ரு பண்ணாக்கா, இப்போ பாருங்கள் 9997643493 அப்படின்ற புக்கிங் கிளிக் பண்ணிவிட்டு இதை இந்த சர்ச்சை கொடுத்தாக்கா அவர் கடைசியாக எடுத்த புக்கிங் வந்து இதில் வந்து டிஸ்பிளேவில் இருக்கும். ஸோ அந்த புக்கிங் ஐடியா வச்சு எந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறதாவது நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ ஓகே, இப்போ பாருங்கள், புக்கிங் போட்டோடனே இந்த புக்கிங் பேஜில் இப்போ இந்த கஸ்டமர் என்ன சொல்கிறேன், நான் புக்கிங் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இதை எப்படி கேன்சல் பண்ணணுன்னாக்கா, இந்த புக்கிங் நேராக உள்ள என்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணால் இந்த புக்கிங் கேன்சல் பண்ணுமான்னு கேட்கும். எஸ் கொடுங்க, எஸ் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சலேஷன் பேஜ் போயிடும். இப்போ போயிட்டு இங்கே வந்து நம்ம ஏற்கனவே அங்கே டெம்ப்ளேட்டில் நிறையா க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம் ரீசனில். ஸோ அதிலேருந்து நீங்கள் எதை வேணாலும், இப்போ சியில் ஆரம்பிக்கிறது சிஏ ப்ரெஸ் பண்ணால் இருக்கும், பியில் ஆரம்பிக்கிறது டியில் ஆரம்பிக்கிறது, ஸோ இது மாதிரி நிறையா இருக்கும். இதில் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக கூட டைப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, கஸ்டமர் வந்து நான் வந்து வேறு வண்டியில் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னாக்கா, ஆட்டோ இல்லை அதர் வெஹிக்கிளில் போகிறேன்னு சொல்கிறாருன்னா அதை போய்ட்டு பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த கேன்சல் புக்கிங் அப்படின்றத கிளிக் பண்ணாக்கா புக்கிங் வந்து கேன்சல் ஆகிடும். கேன்சல் பண்ண உடனே அந்த கஸ்டமருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் போயிடும், இது மாதிரி நீங்கள் வந்து புக்கிங் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கான எஸ்எம்எஸ் இங்கே வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், புக்கிங் கேன்சல்டு, புக்கிங் நம்பர் வந்து என்ன, பிக்கப் டைம் என்ன, பிக்கப் பிளேஸ் எங்கே புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி இங்கே வந்துடும். வெல்கம் அகைன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கால் டாக்ஸியோட கான்டாக்ட் நம்பர் நேம் போயிடும். ஸோ இது மாதிரி தான் ஒரு புக்கிங்கை வந்து கேன்சல் பண்ணணும். ஸோ நீங்கள் இங்கே போய்ட்டு நீங்கள் எஸ்எம்எஸ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ கேன்சல் ஆன எஸ்எம்எஸ் இங்கே வந்துருக்குது. இது வந்து புக்கிங் போட்ட உடனே அசைனிங் பேஜிலேயே உள்ள புக்கிங்கை கேன்சல் பண்ணுறது அப்படின்றது சொல்லிட்டேன். இப்போ ஒரு சில சமயங்கள் என்ன பண்ணியிருப்போம்னா, வண்டியும் அசைன் பண்ணியிருப்போம், அசைன் பண்ணி கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வண்டி போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து ட்ரிப் எங்கே இருக்குன்னாக்கா, வண்டி அசைன் பண்ணோடனே அது ஓப்பனிங் பேஜில் போயிடும். இப்போ வந்து வண்டி எங்கே இருக்குன்னாக்கா, இப்போ இதில் தான் எங்கேயாவது இது மாதிரி ஓப்பனிங் பேஜில் இருக்கும். ஓப்பனிங் பேஜில் உள்ள புக்கிங் கூட நீங்கள் வந்து டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கஸ்டமர் நேமை கேட்டு எங்கேருந்து எங்கே புக் பண்ணுங்கன்றது கேட்டு இங்கே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு நேராக போய்ட்டு இந்த புக்கிங்கை தான் கேன்சல் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, எந்த புக்கிங் கேன்சல் பண்ணுமோ அதுக்கு நேராக உள்ள இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணாக்க கேன்சல் பண்ணுமான்னு கேட்கும். இது எஸ் கொடுத்தாக்க அது ஆட்டோமேட்டிக் கேன்சலேஷன் பேஜ் போய்டும். இப்போ போயிட்டு உங்களுக்கு என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து பிக் பண்ணணுன்னு கேன்சல் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் போயிட்டு செலக்ட் பண்ணி போட்டுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மேனுவலாகவும் நீங்கள் இது மாதிரி வெஹிக்கிள் நாட் அவைலபிள் அப்படின்ற மாதிரி கூட இங்கே இருக்கும். அதனால நீங்கள் ஏதோ டேட்டா இருந்துச்சுன்னா போட்டுங்க, இல்லைனா நீங்கள் என்ன ரீசனுக்காக கேன்சல் பண்ணுறீங்களோ அதை போட்டுட்டு நீங்கள் கேன்சல் புக்கிங் அப்படின்றத கிளிக் பண்ணாக்கா அந்த புக்கிங் கேன்சல் ஆயிடும். இப்போ இந்த எஸ்எம்எஸ் வந்து கஸ்டமருக்கும் போகும், டிரைவருக்கும் போகும். ஏன்னா
வண்டி அசைன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த புக்கிங் கேன்சல் பண்ணுறதுனால இது மாதிரி கஸ்டமர் கேன்சல் பண்ணிட்டாங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த 399ன்ற ஐடியில் உள்ள டிரைவருக்கும் போகும், இந்த கஸ்டமருக்கும் ஒரு எஸ்எம்எஸ் போயிடும், இது மாதிரி வண்டி கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இது மாதிரியான சினாரியோவில் புக்கிங் கேன்சல் ஆகலாம். இன்னொன்று, கஸ்டமர் பிளேஸ் போயிட்ட பிறகு கஸ்டமர்கிட்ட வந்து டிரைவர் வந்து கஸ்டமர்கிட்ட கால் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார், இதோ வந்துடும்னு சொல்லியிருப்பாங்க. அவரும் வந்து வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனிங்கும் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பார். ஸோ அது மாதிரியான சமயத்துலேயும் கேன்சல் ஆகலாம். அதுக்கப்புறமா வந்து ஓப்பனிங் கொடுத்ததுக்கப்புறமா கூட கஸ்டமரும் கேன்சல் பண்ணலாம், இல்லை டிரைவருடைய வண்டி வந்து ஏதாவது பிரேக் டவுன் ஆகி நீங்கள் கேன்சல் பண்ணலாம். ஸோ அது மாதிரியான சமயங்களில் நீங்கள் வந்து கஸ்டமரோட தப்பு அப்படின்னாக்கா கேன்சலேஷன் சார்ஜஸ் போட்டு ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல அதெல்லாம் எதுவும் வாங்க மாட்டாங்க, அப்படியே புக்கிங்கை வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க. கஸ்டமர் மேலே தப்பு இருந்தாலும் டிரைவர் மேலே தப்புனாக்கா கேன்சலேஷன் ஃபீஸ்லாம் வாங்க மாட்டாங்க. அது மாதிரியான சமயத்துக்கு நான் இப்போ எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அது மாதிரியான சமயத்தில் நீங்கள் இங்கே எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. இப்போ அசைனிங் பேஜ்லனாக்கா இன்ட்டு மார்க் இருக்கும், ஓப்பனிங் பேஜ்லனா அதில் இன்ட்டு மார்க் இருக்கும். ஓப்பனிங் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் புக்கிங் கேன்சல் ஆகுறது. இன்கேஸ் அதையும் தாண்டி ஒரு புக்கிங் கேன்சல் ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் அதனுடைய புக்கிங் நம்பரை நோட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த புக்கிங் தான் கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா 157 197 அப்படின்ற புக்கிங் ஐடி நோட் பண்ணிவிட்டு கேன்சலேஷன் பேஜ் வந்துடுங்க. இங்கே வந்துட்டு 157 197 அப்படின்றத போட்டாக்கா அந்த கஸ்டமரோட நேமு, எங்கேருந்து எங்கே போகிறாங்க, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்துடும். இப்போ நீங்கள் போய்ட்டு அதோடைய ரீசன் என்னவோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டைம் சேஞ்சு, ட்ரெயின் லேட்டு அப்படின்ற மாதிரி போட்டு நீங்கள் என்ன தேவையோ அந்த ரீசனை போட்டுட்டு நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் புக்கிங்கை. இதை இப்போ கேன்சல் கொடுத்தா அந்த புக்கிங் கேன்சல் ஆகிடும். இதுக்கும் வந்து 2 எஸ்எம்எஸ் போகும் இந்த ட்ரிப்பு. ஏன்னா ஓப்பனிங் இங்கேயும் வந்ததுனால என்ன ஆகும்னா டிரைவருக்கும் ஒரு கேன்சல்டு புக்கிங், இந்த புக்கிங் கேன்சல் ஆச்சுன்ற மாதிரி எஸ்எம்எஸ் போகும், கஸ்டமருக்கும் ஒரு கேன்சல் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் போகும். அசைனிங் பேஜ்லேயே நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் தான் போகும். ஓப்பனிங் அசைனிங் பேஜை தாண்டி ஓப்பனிங் பேஜுக்கோ இல்லை க்ளோசிங் பேஜுக்கோ அந்த ட்ரிப்பு போயிடுச்சுனாக்கா அப்போல்லாம் வந்து ஒரு புக்கிங் கேன்சல் பண்ணும்போது 2 எஸ்எம்எஸ் போகும். ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு புக்கிங்கை கேன்சல் பண்ணணும்னா கேன்சல் பண்ணணும். இல்லை நீங்கள் இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ இந்த புக்கிங் கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணாமல் இப்போ 157 200 அப்படின்றத வந்து நீங்கள் இதில் மேனுவலாக என்ட்ரு பண்ணிட்டும் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அது வந்து இங்கே புக்கிங் ஐடியா போட்டு என்ட்ரு பண்ணணும். இதுவே நீங்கள் டேரெக்டாக போயிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு இதை பண்ணிவிட்டு இது பண்ணினா அது ஆட்டோமேட்டிக்காகவே இதெல்லாம் வந்துடும். நீங்கள் ரீசன் மட்டும் போட்டு நீங்கள் வந்து கேன்சல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது மாதிரி தான் ஒரு புக்கிங்கை வந்து கேன்சல் பண்ணணும். அவ்வளோதான். ஒரு புக்கிங்கை கேன்சல் பண்ணுறதுக்கான பேஜ் க்ளோசிங் பேஜில் இது போட்டு கேன்சல் பண்ண முடியும். ஓகே, அவ்வளோதான். ஒரு புக்கிங் கேன்சல் பண்ணணுன்னா இது மாதிரி தான் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணணும். எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நினைக்கிறேன். அசைனிங் பேஜ்லையும் கேன்சல் பண்ண முடியும், ஓப்பனிங் பேஜ்லையும் கேன்சல் பண்ண முடியும், க்ளோசிங் பேஜில் இருந்தால் கூட ஒரு புக்கிங் கேன்சல் பண்ண முடியுன்றதை சொல்லிவிட்டோம். க்ளோசிங் பேஜில் இருந்தால் அந்த கேன்சலேஷன் பேஜை வந்து அந்த புக்கிங் ஐடியா இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேன்சல் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாக்கா கால் பண்ணி கேட்கவும். நன்றி.